ஃபுட்பால் வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்சி டாக்ஸ் டு சைன் முகமது அலி பின் ஆமரா அப்படின்னு தான் பார்க்க போறோம். யாருப்பா இவரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கியான் நசரி சென்னை எஃப்சியை விட்டு லீவ் ஆயிட்டாரு. இதுக்கு என்ன ரீசன், இது சென்னை எஃப்சிக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி டாக்ஸ் டு சைன் முகமது அலி பின் ஆமரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருப்பா இந்த பின் ஆமர் அப்படின்னு பார்த்தலாம். இவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 35. இவரோட கண்ட்ரி பாத்தீங்கன்னா மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவருங்க. இவரோட மெயின் பொசிஷன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட். இவரால சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்லயும் ஆட முடியும், ரைட் மிட்ஃபீல்ட்லயும் இவரால ஆட முடியும். அதே போல இவர் ஐஎஸ்எல்ல நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கும் ஆடி இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா இவர் 43 மேட்சஸ் ஆடி இருக்காரு. கோல்ஸ் 4 கோல்ஸ், அசிஸ்ட் ஒரு அசிஸ்ட் கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்னு சொல்லலாம். அதே போல நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி டூரன் கப் 2024-25 ஜெயிக்க இவரு ஒரு முக்கியமான ரீசன் சொல்லுவோம். ஏன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆகட்டும், அதே போல ரைட் மிட்ஃபீல்ட்ல ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தார் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு. சோ அதனால ஒரு நல்ல ஃபாரின் பிளேயராகவே பின் ஆமர் இருந்திருக்காரு. அதே போல ஒரு பாத்தீங்கன்னா மொரோக்கோ நேஷனல் டீமுக்கும் ஆடி இருக்காரு. அங்கேயுமே நிறைய கோல் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின் ஆமர் நல்ல பிளேயர்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். இவர் கார்னர் ஷீல்ட ரீப்ளேஸ் பண்ற பிளேயரா தான் தெரியுறாரு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம சென்னை எஃப்சி ஒரு நல்ல யங் ஃபாரின் பிளேயருக்கு போறது பெட்டர்னு தோணுது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸோட நம்ம யங் பிளேயர்ஸ்க்கு மூவ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இவரை சைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சைன் பண்ணலாம். பட் சென்னை எஃப்சி இவரோட டாக்ஸ்ல இருக்கிறதா டிரான்ஸ்பர் மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள்னு தெரியல. பட் என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா சென்னை எஃப்சி இவரோட டாக்ஸ்ல இருக்காங்க சைன் பண்ண அப்படின்னு டிரான்ஸ்பர் மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுல என்ன நடக்குதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி ஒரு சைன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா சைன் பண்ணலாம். பட் அதே போல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, சென்னை எஃப்சி இது மாதிரி பிளேயர்ஸ்க்கு போறதுக்கு பதிலா ஒரு நல்ல யங் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு போறது பெட்டரும் எனக்கு தோணுது. நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, சென்னை எஃப்சி இவரை சைன் பண்ணணுமா இல்ல யங் ஃபாரின் பிளேயர்ஸ் சைன் பண்றது பெட்டரா அப்படின்னு நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட கியான் நசரி சென்னை எஃப்சியை விட்டு லீவ் ஆயிட்டாருங்க. இது அபிஷியலா சென்னை எஃப்சி அவருக்கு நன்றியுமே சொல்லிட்டாங்க. அதே போல கியான் நசரி இப்ப எங்கப்பா போயிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ். இதுல என்ன ஒரு இது இருக்குன்னா, நம்ம சென்னை எஃப்சிக்கு கியான் நசரி ஏன் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்ல எனக்கு பிளேயிங் டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிதான் இங்க வந்தாரு. இங்க ஓன் கையில் நான் பிளேயிங் டைம் தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாரு. சோ அதே போல அவருக்கும் பிளேயிங் டைம் கொடுத்தாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் டீசென்டா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் கியான் நசரியை சென்னை எஃப்சி விட்டது சென்னை எஃப்சிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். இவர் ஒரு நல்ல பிளேயருங்க, ஒரு நல்ல யங்ஸ்டர், நல்ல விங்ஸ்ல 2 விங்ஸ்லயுமே நல்லாவும் ஆடினாரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி இவருக்கு ஆல்ரெடி கான்ட்ராக்ட் இருந்திருக்கு. பட் அதையும் ஒரு டெர்மினேட் பண்ணிட்டு இப்ப மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. சோ அதனால கியான் நசரியை நம்ம சென்னை எஃப்சி விட்டது எனக்கு தெரிஞ்சு சென்னை எஃப்சியோட ஒரு பிளண்டர்னு எனக்கு தோணுது. நான் அப்படிப்பட்ட பிளேயர் தாங்க கியான் நசரி. ஆல்ரெடி ஒரு வருஷம் இது இருந்திருக்கு கான்ட்ராக்ட், அதுக்கு மேல அதை டெர்மினேட் பண்ணிட்டு போயிருக்காரு. சோ அதனால என்ன நடந்துச்சு, பிளேயரோட டிசிஷன் ஆனும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அதை பத்தி நமக்கு எந்த கிளாரிட்டி இல்ல. பிளேயர் டிசிஷன் தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி கியான் நசரியை லீவ் பண்ணது சென்னை எஃப்சிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, சென்னை எஃப்சி கியான் நசரியை லீவ் பண்ணது கரெக்டான மூவா அது நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சென்னை எஃப்சி முகமது அலி பின் ஆமரை சைன் பண்ணுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.